எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ மாயா டாக்ஸ் சேனல் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்லேயே எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் நிறையவே நான் அதை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் நேற்று கூட வந்து வெயிட் லாஸில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளோட மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ஒரு கரெக்டான நிலையில் நம்மளோட மைண்டை வந்து நம்ம செட் பண்ணும்போது ஸோ அது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வித்தவுட் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு வந்து ஒரு வீரத்துலேயோ ஒரு சடனாக ஒரு எமோஷ்னலி நம்ம சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதை கண்டினியூவாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை வந்து ஒரு நல்ல ஒரு செட் பண்ணிக்கணும். நம்ம வெயிட் லாஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப்க்கு நீடு, அதை நம்ம ஏன் பண்ணுறோம், அது பண்ணதுக்கப்புறம் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது, அதனால் நம்ம எப்படியெல்லாம் வந்து இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து நம்ம அதை நல்ல புரிய வச்சு அண்ட் அதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணும்போது நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே நம்ம போய் நம்ம பண்ணுற விஷயங்களில் வந்து ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக தொடர்றதுக்கு வந்து அந்த மைண்ட் செட் தான் நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும். அண்டு நான் கூட வந்து நிறைய நாள் வந்து சொல்லிகிட்டே இருந்த நிறைய வீடியோவில் நானும் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் என்னோடய ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது கொஞ்சம். நான் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. ஸோ அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இதுவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த கொஞ்ச நாளாக அந்த ஆன்சைட்டிக்கு அப்புறமா. ஸோ நானும் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து என்னை சுற்றி இருக்க ஒரு சிலர் வந்து எனக்கு நிறைய வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ரொம்ப குண்டாயிட்டே இருக்க நாளுக்கு நாள் அப்படின்றத வந்து அதிகமாக அந்த பேச்சை வந்து நான் கேட்குறேன். அண்டு நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்து கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது, சீக்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நீ அதிகமாக வெயிட் போடுறியோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எனக்கே அது தெரியுது. நான் அவங்க சொல்கிறத வந்து அவங்க கருத்தை வந்து நான் தப்பாக எடுத்துக்கல, இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் அது எனக்கே புரியுது. அது நானே அதை ரியலைஸ் பண்ணுறேன் தான். டே பை டே வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம ஏதோ ஃபேஸில் வந்து ஃப்ளஃபியாக ஆகுதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கும் தான் வருது. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, சரி ஓகே, நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது தான், அதை நம்ம தவிர்க்க முடியாது. பட் அதை வச்சுக்கிட்டே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் 75 kg இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 74 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. பட் நம்ம 75னே வச்சுக்கலாம். ஸோ அந்த 75 kg வந்து நான் இப்போது இன்னும் நான் தள்ளி போட்டுகிட்டே போனால் எனக்குள்ளே என்ன ஒரு தாட்னா, இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு இன்னும் கஷ்டம் இல்லை குறைக்கிறது. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கிலோ ஏறும்போதும் தங்கம் விலை ஏறுனா எப்படி நமக்கெல்லாம் ஒரு திடுக்குன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய வெயிட் ஒவ்வொரு கிலோ ஏறும்போதும் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ நான் வெயிட் செக் பண்ணுறதே கிடையாது. ஸோ வெயிட்டே வந்து நான் செக் பண்ணுறது இல்லை. நான் ரீசெண்டாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் செக் பண்ணேன். அப்போ எனக்கு 74 பாயிண்ட் சம்திங் இருந்தது. ஸோ அதான் 75ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளால் வந்து வெயிட் லாஸ்க்கு எதுவும் பண்ண முடியல. பட் வெயிட் கெயின் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் போல் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அதான் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது சீக்கிரமாக சம்திங் பண்ணணும் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த முடிவை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நம்ம நேற்று பார்த்த மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய கிண்டல் கேலிகள் இது எல்லாம் தாண்டி நம்ம ஹெல்த்துக்கும் வந்து அது ரொம்ப சிரமத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் வந்து முன்ன மாதிரி என்னால் ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப்பில் வந்து என்னால் இருக்க முடியல. நான் சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான், என்னோடய வேலைகளாக இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னோடய கடமைகள் பண்ணுறதா இருக்கட்டும், அது எதுவுமே கூட என்னால் வந்து ஒரு ஈஸியாக ஒரு சுலபமாக என்னால் பண்ண முடியல. என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறாரு. என்னால் வந்து தனியாக சில விஷயங்கள் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து நிறைய பொறுப்புகளை எடுத்துக்கிறாரு.
எனக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது, ரொம்ப முடியல, உட்காந்தா ஏஞ்சிக்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவருடைய ஹெல்ப் மூலிமா அப்படியே லைஃப்பை வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து சரி கிடையாது தான், எனக்கு அது புரியுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு இமீடியட்டாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நான் வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து என் லைஃப் ஸ்டைலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நான் வந்து எடுத்த உடனே என்னால் வந்து பெருசாக பண்ண முடியாது. அண்ட் அப்படி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்மளோட பாடி வந்து நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பழகிடுவோம். ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக நம்ம வந்து இழுத்து கொண்டு போய் நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அதை நம்ம கொடுக்கும்போது அது நம்மளோட பாடியும் அக்செப்ட் பண்ணாது, நம்மளோட பிரெயினும் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த பிரச்சனைகள் வேறு நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி தான் சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணலாம். சின்ன மாற்றங்கள். ஸோ சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற நம்மளும் ஒரு சில நல்ல பழக்கங்களுக்கு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்மளை அறியாமே நம்ம வந்து நம்ம லைஃப்பை கொண்டு போயிடலாம். ஸோ அதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல என்னோடய தவறுகளை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி பெரும்பாலானவர் வந்து பண்ணுற தவறுகள் என்னென்னா, அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறது. ஓகேவா, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய டீ குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது. நான் காஃபி கூட அவ்வளோவா குடிக்க மாட்டேன். பட் எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அது கூட நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு 4 வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஒரு பழக்கம் தான். அதுக்கு முன்னாடி நான் டீ கூட குடித்தது கிடையாது, நான் குடிக்கவும் மாட்டேன். பட் இந்த 4 வருஷத்தில் வந்து நான் டீ அதிகமாக அடிக்ஷன் ஆகிட்டேன். ஸோ டீ வந்து நிறைய எடுக்கிறது வந்து எனக்கு அப்போது அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு டே பை டே. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டீ எடுக்க மாட்டேன். அண்ட் சுகர் ஐட்டம்ஸ் பொதுவாகவே நான் என் லைஃப்பில் சாப்பிட மாட்டேன். எனக்கு சுகர் பிடிக்காது, ஸ்வீட் ஐட்டம்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் சொல்கிறது, நான் எப்போ ஃபிட்டாக இருந்தனோ அந்த டைமில். ஆனால் இந்த ஒரு 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என் பழக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. நிறைய கீயும் சாப்பிட ஆரம்பித்தேன், நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பித்தேன், சாக்லேட்ஸ், ஸோ டீ, ஸோ இந்த மாதிரி வந்து பல ஸ்வீட்டான பொருட்களுக்கு வந்து என்னோடய உடம்பு எல்லாமே வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என் நிறையமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த ட்ராக் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி டீ. ஸோ என் லைஃப்பில் வந்து டீயை வந்து நான் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப கடினம் தான், ரொம்ப கடினம். ஆக்சுவலி நான் இன்றைக்கே வந்து நான் கட் பண்ணிடணும்னு நினச்சேன். பட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப தலைவலி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம ஏதாச்சும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம இதை குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற தவறு தான். ஒரு டயட் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் பீரியடில், அந்த தவறு தான். ஸோ அதுதான் நானும் பண்ணிட்டேன். இன்றைக்கி டீ குடிச்சிட்டேன். பட் நாளையிலேருந்து நான் குடிக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப தீர்மானமாக இருக்கேன். ஸோ என்ன நானே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு பால் பேக்கெட் 2 பால் பேக்கெட் வாங்குவோம் என் வீட்டுக்கு. ஸோ இப்போ நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 வாங்குகிற இடத்துல 1 பால் பேக்கெட் தான் நான் இங்கே வாங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வாங்குறப்போ இப்போ வீட்டில் மற்றவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கம்பல்சரி டீ குடிப்பாங்க. ஸோ அந்த மில்க் பேக்கெட் வந்து அவங்களுக்கு இல்லைன்னா இப்போ அவங்க வந்து இப்போ அந்த மில்க் எடுத்து நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து டீ இல்லாமல் அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து டீ அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மனப்பான்மை எனக்கு வரும். ஐயோ, அவங்க ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். ஸோ எனக்கு நானே வந்து போட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இதுதான் இது. ஸோ அதனால் 1 பால் பேக்கெட் தான் வாங்க சொல்லியிருக்கேன். இப்போ நான் டீ குடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக் டீயோ இல்லை க்ரீன் டீ என்கிட்ட இருக்குது. பட் நான் அதை ரொம்பவே யூஸ் பண்ணதே கிடையாது, யூஸும் பண்ண மாட்டேன். பட் நாளையிலேருந்து எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுதுன்னா, நான் கண்டிப்பாக க்ரீன் டீயோ இல்லை பிளாக் டீ இல்லை பிளாக் காஃபி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட உடம்பு வந்து அதிகமாக வெயிட் கூடுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தாலும், அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த உடம்புக்கு வந்து நம்ம நிறைய சுகர் கொடுக்கறது தான் வந்து ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா அந்த சுகர் வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்குள்ள உடம்புல இருக்க வந்து கிரேவினஸ் வந்து அதிகப்படுத்தும். அண்டு நிறைய அதுக்கான பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணும். குண்டாகிறதுக்கான விஷயங்களை வந்து அது உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இது ரிலேட்டடான வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சுகர் வந்து கட் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் இன்னும் டீட்டெயில்ஸாக நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ சுகர் வந்து நம்மளை அதிகமாக வந்து குண்டாக்குறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் என்னால் வந்து அப்போ எனக்கு லோ சுகர் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா லோ சுகர் ஆன உடனே என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஸ்வீட்னர் வந்து எனக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு ட்ரௌசியாக கேர் ஆகும்போது நம்ம ஏதாச்சும் எடுக்கணும்னு சுச்சுவேஷனில் தான் என்னால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஆன்சைட்டி வந்த கொஞ்ச நாள் தான் அது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம அப்படி பண்ண முடியல. பட் இந்த டைம் அப்படி கிடையாது. என்னை நான் நல்லாவே தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். வாட் எவர் மற்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை எப்படியாச்சும் கடந்து வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய பாடி வந்து வெயிட் கூட்டிகிட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்காக வந்து எந்த எஃபெக்ட் போடுறதில்ல. போட்டால் தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம போடாமையே வந்து கூடுதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு அது நல்லா புரியுது. ஸோ இந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் லைஃப்பில். நாளையிலேருந்து இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய வந்து ஆயிலி ஃபுட் வந்து எடுக்கிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு உருவாயிடும். வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க, ஓகேவா? ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது இருக்கட்டும், இல்லை அப்பளம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் வந்து எப்போவுமே வந்து லஞ்சுக்கு அண்டு நான் ரைஸ் எடுக்கிறேன்னா எனக்கு அப்பளம் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயில் வந்து வாட் எவர் எப்படியோ வந்து எனக்குள்ளே வந்து நிறைய ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சிடும். ஸோ நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஆயில் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், வீட்டில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம்ல நிறைய ஆயிலி ஃபுட், ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒயிட் ரைஸ். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து எனக்கு டாக்டர் சொன்னது என்னன்னா, நீ வந்து நிறைய கார்போஹைட்ரேட் வந்து எடுக்காதீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு வந்து வேண்டாம் தான் அவர் எனக்கு சொன்னார். பட் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரைஸ் மட்டும்தான் எடுத்து போனாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் நான் ரைஸ் குக் பண்ணும்போது எனக்காக நான் வந்து தனியாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மனசும் வராது, எனக்கு டைமும் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் ரைஸ் குக் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு எதுக்கு நம்ம என்ன தனியாக பண்ண போகிறோம், இதுவே சாப்பிட்டுடலான்னு சொல்லி நான் நிறைய ரைஸ் தான் சாப்பிட்ருவோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து அது நல்லது கிடையாது உடம்புக்கு ரைஸ் எடுக்கிறது. அது முக்கியமாக எனக்கு டாக்டர் சொன்னது வந்து நீங்கள் ரைஸ் எடுக்காதீங்க, ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு கம்மி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க, நிறைய வெஜ்ஜீஸ் வந்து சேர்த்துக்கோங்கன்னு தான் எனக்கு சொன்னார். பட் என்னால் வந்து அந்த மாதிரி பண்ண முடியல இந்நாள் வரைக்கும். இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பாசிபிள் கிடையாது தான், ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன ஒரு ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் ஆஸ் யூஷுவல் வந்து ஒன்ஸ் வேக்கப் ஆன உடனே ஜீரோ வாட்டர் வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜீரோ வாட்டர் குடிக்கிறது டீக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக. எழுத உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம டீ குடிப்போம். ஸோ அதுக்கு பதில் வந்து நான் நல்லா ஒரு ஜீரோ வாட்டர் வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டரை நான் குடிக்கிறேன். அது ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்டொமக்கெலாம் வந்து ரொம்ப என்ன பண்ணுறது, சுத்தப்படுத்தும், ஃபேட் பர்னிங்க்கு அது ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது, பல நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால. அண்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டொமக் ப்ளோட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து நார்மலாகவே ஜீரோ வாட்டர் வந்து குடிக்கிறது நல்லதுன்றதால நான் வந்து மார்னிங் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் ஆஃப் ஒரு கப் ஆஃப் ஜீரோ வாட்டர் மட்டும் நான் குடிக்கலான் இருக்கேன். அண்ட் குடித்தேன் ஆல்ரெடி. இன்றைக்கி நல்ல ரிசல்ட்டு தான், நல்லா இருந்தது. ஸ்டொமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரிலீஃபாக இருந்தது. நமக்கு எப்போவுமே வயிறுலாம் டைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க, ப்ளோட்டிங். ஸோ அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருந்தது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கோங்க, எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரூட்ஸு, இல்லை அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, அதுதான் என்னோடய பிரச்சனை. நான் எந்த ஃப்ரூட்டுமே சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்ற ஒரே ஒரு ஃப்ரூட் எதுனா வாட்டர்மெலன் மட்டும்தான். எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். பட் அது சீசன் கிடையாது. ஸோ நம்ம அந்த வாட்டர்மெலன் வந்து விட்டுடலாம். என்னால் ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன ஆல்டர்னேட்டிவாக நான் யோசித்து வச்சுருக்கேன்னா, நம்ம அதுக்கு பதில் எக் எடுத்துக்கலாம். இப்போது வெஜ்ஜீஸ்க்கு போயிட்டால் கூட வெஜ்ஜீஸ் வந்து நம்ம ஆஃப்டர்நூனே எடுக்கணும். ஸோ போர் அடிச்சிடும்ல. ஸோ அதனால் வந்து எக் ஒயிட்.
ஸோ ஒரு எக்கு இப்போ 3 எக்கு தான் என்னால் சாப்பிட முடியும், அதுவே ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த 3 எக்கு எடுக்கிறேன்னா அதில் ஒரு எல்லோ வச்சுக்கிட்டு மீதி 2 எக்ஸை வந்து வெறும் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். அண்ட் என் சிஸ்டர் கூட அதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, 3 எக்ஸ் சாப்பிடு, ஸ்டொமக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் கிடைக்கும் அண்ட் உனக்கு எனர்ஜியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதுதான் வந்து இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பண்ணலான் இருக்கேன். 3 எக்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஸோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு வந்து மிட் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்கும்ல, நமக்கு பசிக்கும் கண்டிப்பாக. எனக்கு வந்து ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு பொதுவாகவே வந்து கொஞ்சம் அதிகமாக அப்பப்போ பசிக்கும். காரணம் என்னென்னா, எனக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்கிறதால எனக்கு அது சடனாக வந்து ஒரு மாதிரி பசியை தூண்டிடும் எனக்கு. இல்லை நான் ரொம்ப யோசித்தாலும் எனக்கு பசி வந்துடும், இல்லை நான் டிப்ரெஷன் ஆகிட்டாலும் எனக்கு பசி வந்துடும். அதுதான் என்னோடய பிரச்சனை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு பிஃபோர் லஞ்ச் ஒரு மிடில் ஒரு டைம் இருக்கும்லங்க, நமக்கு அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பசிச்சிச்சுன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு க்ரீன் டீயோ இல்லை ஒரு பிளாக் டீயோ அப்போ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் பண்ணலான் இருக்கேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆஸ் யூஷுவல் என்னோடய டாட்டருக்கு வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நான் எப்போவுமே ஆஃப்டர்நூனில் தான் கொடுப்பேன். நான் காலையிலே கொடுத்து அனுப்புகிற பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் நான் கொடுக்கும்போதே நான் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஒரு 12 o'clockெல்லாம் வந்து நம்ம வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் நான். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு இயர்லியாகவே ஒரு 12 o'clock 12:30க்கே வந்து லஞ்சு ஓகேவா, கம்மி குவான்டிட்டி ரைஸ். எப்போவுமே வந்து ரைஸ் நம்ம நார்மலாக நான் எடுத்துப்பேன். ஸோ வெஜிடபிள்ஸ் நார்மலாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ என்ன நான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என் லைஃப் ஸ்டைலில் நான் வந்து ஒரு கப் ஆஃப் ரைஸு அண்டு கொஞ்சம் நல்லவே குவான்டிட்டியான வெஜிடபிள்ஸ், அதாவது ரைஸ் சைஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் வெஜிடபிள் சைஸுக்கும் ரைஸும் அப்படின்றத வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஆஃப்டர்நூன். ஸோ அதை நம்ம பண்ணலான் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு இந்த ஒரு ஈவினிங் ஒரு டைம் இருக்கும்ல, எப்படியும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும். எனக்கெல்லாம் வந்து மத்தியானம் கம்பல்சரி தூங்கலைன்னா எனக்கு ரொம்ப டயர்டாகிடும். பட் நம்ம தூங்கக்கூடாது மத்தியானத்தில், அது ரொம்ப வந்து தப்பு தான் அது. பட் எனக்கு இப்போ இருக்க ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். அண்டு நிறைய வந்து இந்த ஸ்டொமக் அல்சருக்காகவோ அண்டு கட் ஹெல்த் ப்ராப்ளம்காக இதுக்கெல்லாமே வந்து நான் சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த மெடிசன்ஸ் போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, என் அறியாமையே எனக்குள்ளே வந்து ரொம்ப வந்து ட்ரௌசியாக ஆகிடும், கண்ணெல்லாம் சொக்கும், தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை ஆட்டோமேட்டிக்காக என் பாடி வந்து கொண்டு போய் என்னை தூங்க வச்சிடும். ஸோ இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்னால் ஒரேடியாக அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஜென்யூன் ரிப்ளை என்னால் அது முடியாது தான், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூங்குறத கம்மி பண்ணலாம். அண்ட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம மைண்டையை வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது என்கிட்ட தையல் மிஷின் இருக்குது, ஸ்விங் மிஷின் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது சும்மா ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நமக்கு பசிக்கும். எனக்கு ஆனால் ஈவினிங்கில் தான் ரொம்பவே பசிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு முடியாது தான், பட் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் டின்னர் நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான். டின்னர் எப்போவுமே நம்ம இயர்லி சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து அதுக்காக தான் இப்போது ரொம்பவே வந்து மெனக்கெட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அண்டு சீக்கிரமாக வந்து பெட்டுக்கு போய் தூங்கிடணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுதான் எனக்கு இப்போ இவ்வளோ சொன்னதுலேயே எனக்கு அதுதான் சேலஞ்சிங். ஏன்னா வந்து எப்போவுமே தூங்குறதுக்கு 11 o'clock ஆகிடும், 11, 12 ஆகிடும் எங்களுக்கு சில சமயம். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock 9:30க்கு மேலே தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து அது ஒரு பேட் ஹேபிட்டை வந்து மெயினாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கே அது சிரமம் தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வரத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் தனியாக சாப்பிட மாட்டோம், அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்படியே வந்து ஃபுட்டு வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுட் லைஃப் ஸ்டைலு சேஞ்ச் ஆகிடுச்சு தவிர்க்க முடியாத காரணங்களால். ஸோ இப்போ வந்து நான் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து வீட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்களோட டின்னர் கொடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக டின்னர் கொடுத்துடலான்ட்டு. ஏன்னா இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, நான் ஒரு ஹவுஸ் உமனாக இருக்கேன், ஒரு
குடும்பத்தில் வந்து நான் எல்லா பொறுப்புகளும் ஏற்று நான் பண்ணுறேன் அப்படின்னும்போது நான் வந்து முன்னே இருந்து நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் மாற்றும் போது என்னால் முடியும் மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் கூடவே சேர்ந்து என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அண்ட் வீட்டில் இருக்க பாட்டி பெரியவங்க யாராக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நான் சீராக கொண்டு வரதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ பண்ண போகிறேன் இதுக்கப்புறமும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க, மெயினாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சுகர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கட் பண்ணிட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அண்டு நம்மளோட பாடிக்கும் சரி அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கும் சரி. ஸோ நான் ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நோ சுகர் விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது. அண்ட் நான் இதை ஆல்ரெடி என் லைஃப்பில் நானும் என் ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம், நிறைய பெனிஃபிட்ஸ் அதனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் அதுக்கப்புறமா தான் வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைமைகள் வந்து வந்துருச்சு. அதுக்கு நாங்களும் இணங்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு அது தடங்கல் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும், பல சந்தர்ப்பங்கள் நமக்கு அந்த மாதிரி ஏற்படும், பண்ண விடாமல் தடுக்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு நம்ம திருப்பியும் நம்ம அதை தொடர்ந்து இப்போ ஒரு நாள் 2 நாள் பண்ண முடியாமல் போனால் கூட திரும்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நம்ம அதுக்கு இணங்கிட்டு அடப்போ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் செஞ்ச தவிர நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா, ஏன்னா எப்பவுமே அப்படி தான், நமக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா மற்றவங்க நம்மளை பார்த்து நீங்கள் குண்டா இருக்கீங்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லும் போது தான் வந்து நமக்கு அந்த ஒரு வீரமே வரும், நமக்கு அந்த ஒரு கோபம் வரும், நம்ம என்ன இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வரும். மற்றவங்க நமக்கு சொல்லாத வரைக்குமே நம்ம எப்படி இருக்கோன்றதே அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய மனசார நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா, யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத வரைக்கும் என் லைஃப்பில் வந்து யாராவது என்னோடய பாடி ஷேம் பண்ணி இல்லை என்னோடய பாடியை வந்து யாராவது ஏதாவது குறைகள் சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு உடனே அழ வரும், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி அதிலே முழுகிடுவேன். அப்போது என்ன வேணால் ஓவர் ஈட்டிங்கு, ரொம்ப எமோஷ்னல் ஈட்டிங் நேற்று பார்த்த மாதிரி அதில் எனக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். பட் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யாராவது என்னை ஏதாவது சொன்னால் கூட எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இல்லை நம்ம பண்ணலாம், நம்மளால் முடியும், நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக யூடியூப்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் யூடியூப் மூலிமா எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ உங்களால் தான் வந்து இன்றைக்கி நான் எனக்கு யார் என்னை என்ன சொன்னாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட், ஏதோ ஒரு தைரியம் வந்து என்னை திருப்பி திருப்பி எழுந்து நிற்க வைக்குது. ஸோ உங்ககிட்ட நான் இப்படி என் மனசை விட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன நான் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறதன் மூலிமா எனக்குள்ளே இருக்க செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாமே வந்து எனக்கு அதிகமாகுது. ஸோ அதுக்கு நிஜமாகவே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணதை நினச்சி. அண்ட் இப்போ கூட வந்து நான் இப்போ உங்ககிட்ட இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ணேன். காலையிலேருந்து நேற்று முந்தினத்தெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்தது. பட் நான் நிறைய யோசித்தேன், ஹெல்த்தையும் நான் பார்க்கணும், ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. சேம் சைட் எனக்கு என்னோடய ஹெல்த்துக்காக என் வெயிட்டையும் லாஸ் பண்ணணும். ஸோ இப்படி 2 விஷயங்கள் மத்தியில் வந்து நான் ஒரு போராட்டமாகவே எனக்கு இருந்தது. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ஏன் தள்ளி போடணும், சம்திங் வில் டூ அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன். சரி என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ கூட வந்து எனக்கு என்ன சொல்கிறது தோணுது, ஐயோ நான் கண்டிப்பாக பண்ணிடுவேண்ணா, நான் சரியாக செஞ்சிடுவேண்ணா அப்படின்ற ஒரு தயக்கம் எனக்குள்ளே இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணுவோம் அப்படின்றத நான் ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு நானே வந்து என்ன சொல்கிறது தட்டி கொடுத்துக்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் மூலிமா வந்து நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வெயிட் லாஸ் ஜெர்னியை வந்து நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் முடிக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்த்தேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன நீ ஒன்றுமே 1 கிலோ கூட குறைக்கல, நீ என்ன வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க வெயிட் லாஸ் பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் கேலி கிண்டல்கள் கூட பண்ணலாம். ஸோ என்னோடய தாட் என்ன அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ பொதுவாக வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு வந்து தான் அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து வெயிட்டை குறைச்சாங்க, அவங்க லைஃப்க்கு அது எப்படி இருந்தது அப்படின்றத வந்து ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து அதை சொல்லுவாங்க.
அண்டு ஒரு டைலாக் கூட இருக்குல்லங்க, நம்ம வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டு சொன்னால் தான் வந்து எல்லோரும் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு மூவி டைலாக் இருக்குது. அது எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு போய் நின்று சொன்னால் தான் 4 பேர் கூட அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஃபிட்டாகவும் இருந்து நான் வாழ்ந்திருக்கேன். அண்ட் இப்படி குண்டாக இருந்தும் அசிங்கப்பட்டும் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டும் வாழ்ந்திருக்கேன். ஸோ என் தாட் என்னன்னா, நான் ரெண்டுத்தையுமே நான் பார்த்துருக்கேன், ரெண்டுமே என் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா, வெயிட் லாஸ் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஓகேவா, ஃபிட்டாக இருந்த பர்சன் நானே குண்டாயிட்டு என்னாலேயே பண்ண முடியாமல் இப்போ நான் இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயங்கள் வந்து ஸோ எனக்கு வந்து எந்தளவுக்கு பாதிக்குது. ஸோ என்ன மாதிரி வந்து பல பேர் இருப்பாங்க, பல பெண்கள் வந்து இருக்காங்க, ஓகேவா. பல பெண்கள் வந்து என்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எனக்கே வந்து பர்சனல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. அண்டு நிறைய பேர் என்கிட்டயே சொல்கிறாங்க, நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி. ஸோ என்ன என்ன விஷயம்னா, இன்னொருத்தங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விட ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போதோ கேட்கும்போதோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஓகே, நம்மள மாதிரி தான் இவங்க இருக்காங்க, இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லைவாக வந்து ஒரு பெயினை காட்டுறதுக்கும் ஆல்ரெடி நான் பண்ணி முடித்து எடுத்து வச்ச ஒரு விஷயத்த காட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் லைவாக வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இவ்வளோ குண்டாக இருக்கேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ யானை மாதிரி இருக்குது மூஞ்சி, நானே சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ ஃப்ரீயாக விடுறேன். எனக்கும் வந்து தலை அழகழகாக மாடலாக வாரணும்னு ஆசை. எனக்கும் வந்து ஸ்டைலாக வந்து இங்கே இப்படியெல்லாம் போடணும்னு ஆசை தான் எனக்கு ஹேர் ஸ்டைல். பட்டு ஜென்யூனாக சொல்லணும்னா நான் ஃப்ரீயாக விடுறதுக்கான காரணமே வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப சப்பியாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கழுத்துக்கு கீழே இருக்க இந்த டபுள் சின் பார்த்து உனக்கு என்ன தைராய்டு இருக்காளா வர கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அசிங்கம், இந்த மாதிரியான பாடி ஷேமிங்க்கெல்லாம் நான் வந்து ஆளாகிறதால தான் நான் வந்து எப்போவுமே என்னை நான் மறைச்சிக்கிறதுக்காக வந்து நான் என்னோடய ஃபேஸை வந்து நான் இது பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீயாகவே விடுறேன். ஸோ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ இது இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் லைவாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன். என்னை ஒருத்தர் சொன்னாங்கன்றதை வந்து எனக்கு இது நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா என்னால் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆனஸ்டான விஷயங்களை வந்து கொடுக்க முடியுது, ஃபீலோடு கொடுக்க முடியுது. இதுவே நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ என் வெயிட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இது நான் கொடுத்தேன்னா அது உங்களால் உணர முடியாது. அந்தளவுக்கு அது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ரியல் ஃபீலோடு அது கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் நான் தோற்று போனாலும் சரி, இப்போ பாருங்கள் நான் நோ சுகர் டயட் இருந்தால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நான் வந்து அதை பிரேக் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் அதையும் எந்த அசிங்கமும் இல்லாமல் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து. ஏன்னா ஃபெயிலியர்ஸ் வர்றது வந்து நார்மல் தான், எல்லாருக்கும் வரும். எல்லாருமே அதை காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்படி தான். எனக்கு இப்போ நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறேன், அது எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, இல்லை நான் அது என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் அதையும் உங்ககிட்ட தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதில் கரெக்டாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். அண்டு நான் வந்து இப்போ இவ்வளவும் சொன்னேன், நான் என் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ நாளையிலேருந்து நான் இதை வந்து ப்ராப்பராக இன்றைக்கே நான் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். பட் நாளைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த வந்து நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஃபுட் ரொட்டீனில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒர்க் அவுட், எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணலாம், அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அப்புறம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சோ இல்லை வீட்டு வேலைகளை வச்சோ எப்படி நம்மளோட பாடியை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்கலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசலாம். அண்டு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்து அண்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஆதரவு கொடுக்குறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு வேளை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஈகராக இருக்கீங்க, ஆனால் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. வெயிட் லாஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யாருக்காவது உபயோகமாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து
இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும். அண்ட் இப்போ நான் பேசின விஷயங்கள் எதுவுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை நம்ம இது பண்ணதோ கிடையாது. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஹார்ட்லேருந்து நான் வாட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை மட்டும்தான் உங்கள் கூட இன்றைக்கி வரைக்குமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட, அதாவது நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் வீட்லேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களோட நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுடன் உங்கள் மாயா.